Hi students, next exercise 6.9 la fifth question, find the equation of the plane. Plane oda equation calculation பண்ணோம் which passes through the point 3, 4, -1. அதாவது 3, 4, -1ங்கற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகக்கூடிய plane oda equation calculation பண்ணோம் and same timeல என்ன கண்டிஷன் அப்படினா parallel அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த பிளேனுக்கு அது எப்படி இருக்கும் அப்படினா parallel-ஆ இருக்கக்கூடிய plane oda equation கண்டுபிடிக்கணும். Next also find the distance between two planes. அப்ப ரெண்டு பிளேனுக்கு இடையில இருக்கக்கூடிய distance என்ன அப்படிங்கறது நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல given plane ஓட ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். given equation is 2x minus 3y plus 5z plus 7 equal to 0. இப்போ இது given plane ஓட ஈக்குவேஷன். இந்த பிளேனுக்கு அது எப்படி இருக்கு அப்படினா parallel-ஆ இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த பிளேனுக்கு parallel-ஆ இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் அப்படினா x y z னுடைய கோஎஃபிஷியன்ட் and sin எல்லாமே சேமாவே இருக்கும். எந்த இடத்துல வேரியேஷன் ஆகும் அப்படினா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் தான் வேரியேஷன் ஆகும், டிஃபரண்டா இருக்கும். அது என்னங்கிறது தெரியாது, அத தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். அப்போ parallel to the equation plane equation is அப்ப இதுக்கு parallel-ஆ இருக்கக்கூடிய plane equation 2x minus 3y plus 5z. இந்த கான்ஸ்டன்ட் என்னங்கிறது தெரியாது, அதனால ஜெனரலா என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் அப்படினா d ன்னு எடுத்துக்கிறேன் equal to 0. this is equation number 1. இந்த பிளேன் எந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது அப்படினா இந்த பாயிண்ட் சொல்லிருக்காங்க 3, 4, -1ங்கற பாயிண்ட். அப்ப இத நான் இதல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். the plane it passes through the points, எந்த பாயிண்ட் அப்படினா 3, 4, -1ங்கற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. அப்ப இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றேன். 2 * 3 -3 * 4 plus 5 * -1 plus d equal to 0. இப்போ இத சிம்ப்ளை பண்ணுங்க. 2 * 3 6 -3 * 4 12 5 * -1 -5 plus d equal to 0. அப்ப இதல பாருங்க -12 இருக்கு, -5 இருக்கு, -17 இருக்கும். -17ல 6 போச்சு அப்படினா -11, -11 ரைட் ஹேண்ட் சைடு போச்சுனா +11. அப்ப இதுல இருந்து d equal to என்னன்னு சொல்லி கிடைக்குது அப்படினா 11. அப்ப இந்த 11ங்கற வேல்யூவை இதுல ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். Substitute in equation 1. Therefore the plane equation is இப்ப plane ஓட ஈக்குவேஷன் என்ன? 2x minus 3y plus 5z plus 11 equal to 0. அப்ப plane ஓட ஈக்குவேஷன்ஸ் கால்குலேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா also find the distance between two planes. அப்ப இந்த ரெண்டு plane எப்படி இருக்கு அப்படினா parallel-ஆ இருக்கு. parallel-ஆ இருந்ததுனா distance calculation பண்ணனும் ஒரு ஃபார்முலா. two plane distance between two parallel planes. Formula என்ன? tau equal to modulus of d1 minus d2 divided by square root of a square plus b square plus c square. இந்த ஃபார்முலால நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். சரி, இதுல d1 d2ங்கிறது என்ன? plane 1 உடைய கான்ஸ்டன்ட், d2ங்கிறது plane 2 உடைய கான்ஸ்டன்ட். அப்ப இந்த இடத்துல d1 equal to என்ன இருக்கு? 7, d2 equal to 11. ஏங்கிறது என்ன அப்படினா அந்த பிளேன்ல x உடைய கோஎஃபிஷியன்ட் 2, bங்கிறது y உடைய கோஎஃபிஷியன்ட் -3, cங்கிறது z உடைய கோஎஃபிஷியன்ட். இதை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றோம். therefore distance tau equal to modulus of d1 minus d2. அப்ப 7 minus 11 divided by square root of a square 2 square 4 minus 3 square plus 9 plus 5 square 25 அப்படிங்கற ஃபார்முலால இருக்கு. இப்போ இன்னொரு டவுட் என்ன அப்படினா, சார் நான் இந்த இடத்துல d1 11 எடுத்துக்கிறேன், d2 7 எடுத்துக்கிறேன், அப்படினா அப்போ இந்த இடத்துல சைன் சேஞ்ச் ஆகும்ல. அப்ப இந்த இடத்துல நம்ம கால்குலேஷன் பண்றது என்னன்னா டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் பண்றோம்னா அது நம்ம பாசிட்டிவ்ல தான் நம்ம சொல்லுவோம், நெகட்டிவ்ல சொல்ல மாட்டோம். அதனால தான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படினா மாடுலஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அப்ப 7 - 11 அப்படினா -4 ன்னு வரும். 11 - 7 அப்படினா +4. அப்ப நம்ம எதுனால எது எடுத்துக்குவோம்? பாசிட்டிவ் தான் எடுத்துக்குவோம். அதனால தான் இந்த இடத்துல சொல்றேன் using modulus. அப்போ 4 divided by 25 plus 4 29 plus 9 square root of
38. அப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால some units. Okay, thanks student.